கசாலி டீகோட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 3, 2026. உலக செய்திகளில் வழக்கம் போல ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா, சவுதி அரேபியா இந்த மாதிரி மிக்சடாக இதோட அப்டேட் என்னன்னு பேச போகிறோம். வழக்கம் போல நம்ம அப்டேட் பேசுறதுக்காக தோழர் சகோதரர் சுஃபியான் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவரை உங்கள் சார்பாக வரவேற்போம். வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் பண்ணி, ஹைப்பு பட்டனை கிளிக் பண்ணி, பெல் பட்டனை கிளிக் பண்ணி, சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஸோ உங்கள் சார்பாக அவர் சார்பாகவும் அவரை வரவேற்கிறோம். வாங்க சார், இன்னைக்கு அப்டேட் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. நம்ம உங்க கசாலி டீகோடுக்கு சனிக்கிழமை பேசணுமோ வெள்ளிக்கிழமை பேசணுமா? ரைட். ஒரு 3வது நாள் இன்னைக்கு ரொம்ப உலக அளவில் ஒரு பெரிய மாற்றங்கள். சற்று முன்னர் ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு செய்தி கிடைச்சது. என்ன செய்தினா, அந்த செய்தி நான் எதிர்பார்க்கல. லண்டன்ல உள்ள செய்தி. ஓகே. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு, ஒரு நாட்டை அழிப்பேன், அது வழக்கம் போல எப்பவுமே பேசுறதான். ஆமா, வெட்டுவேன் குத்துவேன் பாரு. ஆமா. ஆனா இந்த நிலையில திடீர்னு ஹெர்மூஸ் விஷயத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறது என்று அமெரிக்க அதிபர் சொல்றாரு. சரி, ஒரு நல்ல ஒரு முடிவை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஈரானியர்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு. எப்படி சொல்றாரு பாருங்க நம்ம ட்ரம்ப். அதாவது அடிச்சு கொல்லுவாராம், எல்லாத்தையும் அடிச்சு போடுவாராம், குண்டு போடுவாராம், வீணாக்குவாராம், 168 குழந்தைகளை கொல்லுவாராம். அப்புறம் அவங்க நல்லா வாழணுமா. ஈரானியர்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்றும் அந்த தேசம் வளங்குளிக்கும் ஒரு நாடாக மாற வேண்டும் என்ற நன்னோக்கத்திலும். யாரு? இல்ல எனக்கு நெஞ்ச உங்களுக்கு அடிச்சா நான் என்ன பண்ண முடியும்? ஒன்னும் சரியா? அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. உங்க நெஞ்சு அடிக்கலாம். ஈரானியர்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்றும் அந்த தேசம் உருப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிற காரணத்தினால் போரை நிறுத்தி விட்டேன்னு பல்டி கிள்ளி பாத்துக்கிறேன். இதுக்கு இடையில சவுதி அரேபியாவுல சல்மான், அவரு இல்ல, அவருக்கு முகமது பின் சல்மானுடைய இன்னொருத்தர் இருக்காரு, வெளியுறவுத்துறை அமைச்சர். அது மட்டும் இல்லாம துருக்கியினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர், அவர் பேரு ஏதோ ஒரு பீகான் ஏதோ ஒண்ணு. சரி. பாகிஸ்தானுடைய அசீம் முனீர். இந்த 3 பேரும் அமெரிக்காவோடு பேசுறாங்க. இந்த அமெரிக்காவோட பேசுறதுக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய இந்த குண்டு போடுவேன், அதை போடுவேன், அழிப்பேன்னு சொன்ன பிறகு டக்குன்னு இவங்க அராக்கச்சிட்டு பேசுறாங்க. 1ஆம் தேதி நைட்டு அராக்கச்சி சொன்னாரு, நாங்க காலி செஞ்சு விடுவோம்ட்டு. சரி. இந்த செய்தி டு பி கன்வே. ஏன்னா ஒட்டுமொத்த மத்திய கிழக்கே சோழி முடிஞ்சு போயிடும். அவங்க லொகேஷன் வேற போடுறாங்களே, இஸ்ரேல்ல 2, சவுதியில 2, யுஏஇல 2, பஹ்ரைன்ல 2, குவைத்துல 1 அப்படின்னு மொத்த ஏரியாவுக்கு லொகேஷன் போட்டு இந்தந்த இடத்தெல்லாம் காலி பண்ணிடுவேன். நிச்சயமாக. இப்ப இந்த லொகேஷன் போட்டதை தாண்டி இத சொன்ன உடனே ஆடி போயிட்டாங்க. யாரு ஆடி போனது? அமெரிக்கா. அமெரிக்கா ஆடிட்டாங்க. ஏன்னா அமெரிக்கா ஆடுறதுக்கு முன்னாடி இந்த நாடுகள் சொல்லிட்டு, நீ இப்படி செஞ்சிட்டு இருந்தா எனக்கு உன்னால ரொம்ப இடைஞ்சலா இருக்கு. சரி. அதனால நாங்க இப்ப என்ன செய்யறோம், நீ நிறுத்துறியா இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே IRGC ஒரு ரூட் மேப்பை வெளியிடுறாங்க. சரி. ப்ளூ பிரிண்ட். ஓகே. அதுல இஸ்ரேலுடைய லெவேட்டியா முக்கியமான எரிசக்தி. அது மட்டும் இல்லாம சவுதி அரேபியாவுடைய தவாக், அதே போன்று கத்தருடைய ரஸ்பஹா, அமீரகத்துடைய ஐட்டம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அல்ல, 2 இருக்கு. ஒன்னு ருவைஸ், இன்னொன்னு அப்பர் ஏதோ ஒன்று, லோயர் 2. அது அப்பர். மொத்தத்துல நம்ம இப்படி சொல்லுவோம், 14 இடம். சவுதி, இஸ்ரேல், அப்புறமா யுஏஇ, பஹ்ரைன், கத்தர், குவைத், கத்தர். 7 இடத்துல 14 இடம். 7 நாடுகள்ல 14 இடம். எல்லாமே என்ன இடம்? எல்லாம் எரிசக்தி இடம். ஒன்னு ஆயில் ஃபீல்டு எக்ஸ்ப்ளோர் பண்றது, இன்னொன்னு ரிஃபைனரி, 3வது ஸ்டோரேஜ் பண்றது. நாடு முடிஞ்சு போமே. அடுத்து இன்னொன்னு மின்சார நிலைகளும் அளிக்கப்படும். ஆமா. அப்ப நாடு முடிஞ்சு மொத்தம் 196 மாடியில உட்கார்ந்துட்டு இருப்பான். கீழே இறங்க முடியாது. கீழே இறங்கணும், மேல போக முடியாது. 20வது மாடியில இருந்தாலே கீழே இறங்க முடியாது நீங்க சொல்றீங்க. 3வது மாடியில ஏறப்பாடு நம்ம அது நமக்கு இப்ப ஓகே. 2வது மாடியிலே எங்க வீட்டுல ஏற முடியாம கிடக்க. அங்க இன்னொன்னு என்ன தெரியுமா, எல்லாம் மாடியில படிக்கட்டுல ஏற ஆட்கள் இல்ல. 1வது மாடி 2வது மாடிக்கே லிப்ட்ல போற ஆட்கள். அப்படி ஆட்கள்
நல்ல சுகமா சாப்பிட்டு வளர்ந்துருக்காங்க. ஒன்னா தரையிலே நடந்து போக மாட்டான், இப்படி லிஃப்ட்ல போவான். அப்படி ஒரு ஆட்கள் நீங்க சொன்ன பாய்கள் எல்லாம் நல்ல பிரியாணி சாப்பிட்டுட்டு சார் இந்த இடத்துல ஓகே இத வந்து சொன்ன உடனே அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு போகுது யூரோப்ல இருந்து. மிஸ்டர் அலெக்சாண்டர், அந்த ரிப்போர்ட் ஹஸ் பீன் சப்மிட்டட். அதுல என்ன சொல்லுதுன்னா, யூரோப் யூனியனால அமெரிக்கா எல்லாரும் அவனும் ஒன்னா கூட்டுதான் சண்டை பிடிச்சிடுவானோ, எல்லாம் ஒன்னாதான் இருப்பானும். யூரோப் யூனியனும் சரி, அமெரிக்காவும் சரி, இஸ்ரேலும் சரி, எல்லாரும் சண்டை. அவன் என்ன சொல்றாரு, அமெரிக்காவுக்கு பென்டகனுக்கு ஒரு ரிப்போர்ட் ஹஸ் பீன் ரிட்டன். அந்த சைனிங் அத்தாரிட்டியோடு ஒரு கடிதாசியை அனுப்புகிறார், அல்லது டெலிபோனிக் கான்வர்சேஷன். எந்த நிலையிலும் எங்களை நம்பி இஸ்ரேலை நாங்கள் காப்பாற்றுவோம் என்று நீங்கள் கனவிலும் நினைக்க. முக்கியமான செய்தி அது. அது நானும் பார்த்தேன். அது ரொம்ப முக்கியமான செய்தி. எங்கிட்ட இருக்கிற ஆயுதம், அதாவது இதை சொல்லிடுவான். சொல்லுங்க என்ன, அதாவது இன்டர்செப்டார் மிசைல், தடுப்பு ஏவுகணை, தடுப்பு ஏவுகணை. அது தாக்கும் ஏவுகணை, தடுப்பு ஏவுகணை. தடுப்பு ஏவுகணைங்கிறது இவனுடைய பேட்ரியாட். இன்னொன்னு தாடு. பேட்ரியாட்ல வந்து 2025 ஜூனுக்கு முன்னாடி நம்ம கையில இருந்தது 2300 ஏவுகணை இருந்துச்சு. இன்னைக்கு 27 ஜூலைல வந்து நம்ம கையில இருக்கிறது 750 தான் இருக்கு. முடிஞ்சது என்ன, அதுக்கப்புறம் தாடு இருக்குல்ல, முன்னாடி 450 இருந்துச்சு, இப்ப 220 225 தான் இருக்கு. எல்லாம் முடிஞ்சு. எல்லாம் இப்போ வந்து எங்களுக்கு வந்து எங்களை தாங்கிறதுக்கு தான் தாக்கு பிடிக்க முடியுமே ஒழிய இஸ்ரேலை வந்து தாங்கி பிடிக்க எங்களால முடியாது, கைவிட்டோம். இந்த 5 மாசத்துல 1900 ஏவுகணைகளை அமெரிக்கர்கள் பயன்படுத்திருக்காங்க. எவ்வளவு பெரிய மொத்தத்துல அது எவ்வளவுன்னு தெரியல, இந்த மாசமோ முன்னாடியோ இல்லையோ, மொத்தத்தில் அமெரிக்கா 1900 ஏவுகணைகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஆண்டுக்கு அவர்களால் 500-700 தான் சம்பவம். இல்ல இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுல ஒரு சின்ன திருத்தம். என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 1000 பேட்ரியாட் தடுப்பு ஏவுகணை தயாரிக்கணும்னா 3 வருஷம் ஆகும். அதுக்கு இப்போ 1 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஆனா லாக்ஹீட் மார்டின் ஒரு கம்பெனி, அது எனக்கே சொன்னீங்க, அதான் 1 வருஷத்துக்குள்ள 1000 கொடுக்கும். அது என்ன கம்பெனி? மார்டினா, லாக்ஹீட் மார்டின். அது அமெரிக்கன் கம்பெனி. ஆனா அது யூதர் கம்பெனி இல்ல. நீங்க அது ரொம்ப சிம்பிள், அமெரிக்க கம்பெனி தான், பட் யூதர் கம்பெனி. இப்ப வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தான் இந்த இடங்கள், இஸ்ரேல்ல லெவேட்டியா, சவுதியில தாவாக்கு, கத்தர்ல ராஸ்பஹா, அமீரகத்துல ஐட்டம் மேலைகள் எல்லாம் சொன்னீங்களா, ஏதோ ஒரு இடம் 16 இடங்கள்ல 14 15 ஒரு 7 நீங்க பஹ்ரைன்லாம் சொல்லிட்டீங்க. ஆமா, இத வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்லு. நான் சொல்லல, நீங்க சொல்லல, போய் பாத்துக்கலாம், ஃபேக்ட் செக். அமெரிக்காவுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அமெரிக்க அதிபரை கேலி கிண்டல் பண்ணுது. என்னையா இப்படி சொல்லி உடனே பல்டான்னு. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் உடனே நீ அவன் தாக்குனா இதெல்லாம் அழிச்சிருவான், நீ அதோடு எழும்ப முடியாது, உன் தலம் எல்லாம் காலி. ஏற்கனவே உங்க தலங்கள்லாம் காலி ஆயிட்டு. தலம் காலி மட்டும் இல்ல, அமெரிக்காவோட மொத்த வருமானம் காலி. ஆமா, இப்ப மத்திய கிழக்கு அமெரிக்கா. ஓகே, இப்ப கார்டியன் அடுத்த செய்தி ஒண்ணு வருது. சரி, இப்ப வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்லியாச்சா, கார்டியன்ல உள்ள போகும். கார்டியன் என்ன சொல்லுது, போக்கு, அமெரிக்காவுடைய போக்கு மத்திய கிழக்குல ரீஜனல் வார ப்ரோவோக் பண்ணுதுங்கிறான். The internal crisis has been provoked. அதாவது தூண்டப்படுகிறது, எஸ்கலேஷன் ஆகிறது, எல்லாமே இவனாலதான். யாரால? அமெரிக்காவால. இந்த இவனால மொத்தத்துல இன்னொன்னு நடந்துட்டு இருக்கு. அந்த டேமியேட்டான்னு சொல்லி அந்த இதுல மத்திய தரைக்கடல்ல எகிப்தோட இது 2 கப்பல், எகிப்தோட துறைமுகம் 2 கப்பல் அடிச்சாங்கல்ல. அது இது வரைக்கும் வந்து ஈரான் ஒத்துக்கறல, ஹவுத்திஸ் ஒத்துக்கல. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, யார் அடிச்சான்னு தெரியல, இஸ்ரேல் வந்து எகிப்துல அது என்ன பேரு, ஒரு பேரு டேமேட்டா. ஓகே, டேமேட்டான்ற அந்த நகரத்துல துறைமுகத்துல 2 கப்பல். அது என்ன கப்பல்? அது சாதாரண இல்ல, அது ரொம்ப ஸ்பெஷல் கப்பல். ஸ்பெஷல் என்னன்னு விளக்கிடுறேன். ஒரு கப்பல் மூவிங் கப்பல், இன்னொரு கப்பல் வந்து அமெரிக்காவோட கப்பல் மூவிங் கிடையாது, நிக்கும். நமக்கு வந்து எப்படின்னா, தரையில வந்து ஆயில் ஸ்டோரேஜ் பண்ணுவாங்கல்ல, கப்பல்ல பண்றது. அது கப்பல்ல ஸ்டோரேஜ் பண்ண ஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆமா, இன்னொரு இடத்துல போய்கிட்டே இருக்கு. அது ஸ்டோரேஜ், கடலுக்குள்ள ஸ்டோரேஜ். அதுல ஸ்டோரேஜ் கெபாசிட்டி பயங்கரமா இருக்கும். பயங்கர பில்லியன், அதாவது மில்லியன் டு மில்லியன். இது இதுல கேலன் இல்ல, இது நம்ம என்னது 159 லிட்டர் சொல்லுவாங்களே, பேரல் பேரல் அங்க இருக்கக்கூடிய அதை வந்து அடிச்சிட்டாங்க. அடிச்சது இஸ்ரேல்னு சொல்லி இப்போ போய்கிட்டு இருக்கு. இப்ப முக்கியமா அல் ஜசீரா நேற்று மாலை ஒரு செய்தியை வெளியுது. அல் ஜசீரா யாருடைய ஆளு? கத்தருடைய ஆளு. ஆமா, கத்தருடைய தேசிய செய்தி ஊடகம். ஆமா, ஈரான் வந்து ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு அல் ஜசீரா சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, அவன் நாட்டு மக்களோட அவன் எழுந்து விட்டான். இதுக்கிடையில ஒரு பரிதாபமான செய்தி, பாவமான செய்தி. சரி,
பாவமான செய்தி, யாருக்கு பரிதாபமான செய்தி? அதைத்தான் சொல்ல போறேன். சரி, நம்ம நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய இஸ்லாமிய நண்பர்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இருக்காங்க. நிறைய இருக்காங்க. எந்த நண்பர்கள் இருந்தாலும் செய்தியை சொல்றதா நம்ம வேலை. பஹ்ரைன் கண்ணீர் மடுக ஒரு வேண்டுகோளை ஈரானுக்கு வைக்கிறார்கள். சரி, அல்லாவின் மீது, நபிகளாரின் மீது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நம்பிக்கையோடு கேட்கிறேன். நாங்களும் நீங்களும் சரியாவை பின்பற்றுவர்கள், இஸ்லாமிய அடிப்படை அக்கீதா என்று சொல்லுகிற கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள், கொஞ்சம் இரக்கம் காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள். நபிகள் நாயகம் அவர்களுடைய பெயரால், இஸ்லாத்தின் பெயரால் நீங்கள் எவ்வளவோ உயர்வு பெற்று விட்டீர்கள் அவர் சொல்றாங்க. ஆனாலும் எங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள். அதே அப்படி அதனுடைய தமிழாக்கம் அப்படித்தான் இருக்கின்றது. ஓகே, நானும் படிச்சாத கண்ணீர் மல்கை அல்லாவின் தூதர் சாட்சியாக அல்லாவின் தூதரின் மீது சாட்சியாக எங்கள் மீது தாக்க வேண்டாம் என உருக்கமான வேண்டுகோளை. முக்கியமான செய்தி. நேரடியா அவங்கிட்ட, அதாவது இதுக்கு முன்னாடி அடிப்பம்டான்னு சொன்னவங்க இன்னைக்கு வந்து ஐயா என்ன அடிக்காத, எதுன்னு பேர அடிக்க நம்ம சொல்லுவோம்ல, ஏய் கடுமை வந்து ஒரு சாமி சாட்சியா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிம்பாங்கல்ல. நம்ம நண்பர்களுக்கு கூட வருத்தப்படுவாங்க. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, சரியாவை பின்பற்றுவோம். சரி சட்டம் பாக்குறவங்களுக்கு தெரியாது. இந்த நண்பர்கள் சரியா பின்பற்றோன்னு இல்ல, ஷரியத் என்பது இஸ்லாமிய மார்க்க சட்டம்பா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஹோல் இஸ்லாமியர்களுக்கு, அதை நாம பின்பற்றுவோம்னு சொல்றாங்க. யாரு? பஹ்ரைன். சொல்லிட்டு கொஞ்சமாவது அறநெறியோடு நடந்து கொள்ள வேண்டாமா? எங்களை அடிக்கிறீங்க. யார? ஈரான. ஐயா, கொஞ்சமாவது அறநெறியோடு நடந்து கொள்ளணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நிறைய அல்லாவும் ஈரானுக்கு வல்லமை வழங்கி இருப்பதாக பஹ்ரைன் உருக்கமான வேண்டுகோள். இதுல இன்னொன்னு தெரியுமா? ஆனா இப்ப இவங்க இறக்கம் பார்ப்பான். இவ்வளவு பேர் அல்லாவையும் தூதரையும் பார்க்க மாட்டானோ? இல்ல, அதுக்கு பின்னூட்டத்துல நிறைய வந்துச்சு. அதுல போட்டுருந்தாங்கல்ல, அதுல பின்னூட்டத்துல என்ன வந்து தெரியுமில்ல? சரி, ஓகே, நீ வந்து ஊரை அடிச்சு உடையில போட்டு கொள்ளையடிச்சு வச்சிருக்க. ஓகே, முகமது நபி இஸ்லாமோட ரூலே என்ன அப்படின்னா மன்னராட்சி கிடையாது. ஓகே, நீ கொள்ளையடிச்சு வந்து நீ வந்து இவங்க குழந்தைகளை கொல்றானே அவங்க கூட கூட்டு சேர்ற. அப்ப நீ சொல்றதுக்கு உனக்கு நியாயமா, உனக்கு தர்மம், உனக்கு நீ சொல்றதுக்கு உனக்கு வந்து தகுதியே கிடையாது, நீ வந்து அடிபட வேண்டியவன் சொல்லி பின்னூட்டத்துல 99% இல்ல கமெண்ட் மட்டும் இல்ல, அவங்க சொல்றத பார்த்தா டீட்டெயில்டா பிக்சர் போட்டு அவன் என்ன சொன்னாலும் இறைஞ்சினாலும் என்னன்னா இறைஞ்சிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தா அமெரிக்கானா அங்கேருந்து விரட்டி விட்டால் மட்டும்தான் அது நடக்கும். அப்புறம் முதல்ல சொன்னீங்கல்ல, இந்த 3 பேர் சேர்ந்து அமெரிக்கா ஏன் நிறுத்தினான்னு சொல்லி, அதுல முக்கியமான செய்தி ஒண்ணு, முகமது பின் சல்மான் எம்பிஎஸ் அவர் தனிப்பட்ட முறையில் ஸ்ட்ரைட்டா வந்து அமெரிக்கா அதிபர்கிட்ட வந்து டெலிபோனிக் கான்வர்சேஷன் பேசி இவரும் அமெரிக்கால பேசினவர் தான், படித்தவர். அவரும் அமெரிக்கால பேசினவர். என்ன சொல்லிட்டாரு, நீங்க வந்து இப்ப அங்க அடிச்சேன்னா எங்களை ஏற்கனவே நிர்மூலப்படுத்திட்டாங்க, நாங்க அந்த ஸ்பாட்ல டைரக்டா உங்களோட உறவை டோட்டலா கட் பண்ணிடுவோம். கடுமையான வார்த்தை. என்ன கட் பண்ணிட்டு உங்களுடைய மொத்த நிலைகளை தூக்கி போட்டு நாங்க வந்து என்ன செய்யணுமோ நாங்க பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் நீயா நானான்னு பாத்துக்குருவோம் அப்படின்னு அமெரிக்காட்ட வந்து முரண்டு பிடிச்சது. நீயா நான் அவங்க சீனாலாம் இருக்கு. இப்போ அடுத்ததுல அதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஓகே, இப்ப சவுதி அரேபியாவுடைய பொருளாதாரம் படுமோசமான நிலைக்கு போய்விட்டது. பயங்கரமா. சவுதி அரேபியால இருந்து ராணுவத்தினர் பலர் வெளியேறி விட்டார்கள். சவுதி அரேபியாவின் தன்னார்வ ராணுவ சவுதி மக்களா அல்ல அமெரிக்கர்கள் சவுதியில இருக்கிறவர்கள், அவங்க போருக்கு போட்டாலும் சவுதி ராணுவம் இருக்கு. அதனால பொதுமக்களும் கூட சேவைக்கு வாங்க, சில இடங்கள்ல சம்பளங்களும் கூட ரொம்ப லேட் ஆகுறதாகவும் தகவல் வருது. இது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. சவுதியிலேயே சம்பளம் கொடுக்க மாட்டேங்கான். இல்ல ஆச்சரியம் இல்ல, ஏன் தெரியுமா? எனக்கு ஆச்சரியமான செய்தியா இருக்கு. அது காரணம் சொல்லிடுறேன். சவுதியில வந்து எக்கச்சக்கமான பணம் இருக்கும். அந்த பணத்தை எங்க வச்சுக்கான் தெரியுமில்ல? அமெரிக்கன் பேங்க்ல. அப்ப அமெரிக்கா கொடுக்க மாட்டேங்கான். கொடுக்கல. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி, UAE தனது டெபாசிட் ஃபண்ட அமெரிக்காவிடத்தில் கேட்க போது, வெயிட் கொஞ்சம் தாமதிங்க பாய், இப்ப சிக்கல் 6 கரெக்டான செய்தி. அது UAE மட்டும் இல்ல, UAE, குவைத், கத்தார், சவுதி அரேபியா எல்லாம் சேர்த்து கேட்கும் போது அவங்க வந்து இல்ல அமெரிக்கன் பேங்க் வந்து இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணாது, இவங்களை ஃப்ரீஸ் பண்ணல, ஆனா இப்ப ரிலீஸும் பண்ணாது, வெயிட் பண்ணுங்க, அந்த பிரச்சனை முடிஞ்சுக்கட்டும்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. ஐயா, எங்க செலவு கூட பணம் இல்லையா? இப்போ வந்து ஹர்மோஸும் க்ளோஸ்டு, இங்கேயும் க்ளோஸ்டு, சவுதிக்கு பணம் இல்ல. 8 கப்பலை திருப்பிட்டாங்க. எது சவுதியில இருந்து போறக்கூடிய கப்பல் போயிருக்கு, அடிக்கலாம் இல்ல, ரிட்டர்ன் எங்க பாபல் மந்தி பெவிலியனுக்கு போ.
பாபல் மந்தீப். பாபல் மந்தப் தானே அவனுக்கு முக்கியம். ஆமா, அதுல இருந்து வந்த சரக்கை திருப்பிட்டாங்க. அப்போ நீங்க போற நிறுத்தினதுக்கு முக்கியமான காரணம் வந்து நீங்க இதுல சொன்னீங்கல்ல, அலெக்சாண்டர் வந்து சொன்னீங்கல்ல, அலெக்சாண்டர் அவர் சொன்ன விஷயம் அவர் பேரு அலெக்ஸ் ஏதோ சம்திங், எனக்கு அது மறந்துட்டு, அதனால அலெக்ஸ்ன்னு சொல்லிடுறேன். அலெக்ஸ் அவர் பென்டகனுக்கு ரோட் த லெட்டர். he had என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, போர் செஞ்சா நாங்க காப்பாற்ற முடியாது, பென்டகன்ட்டை சோழி முடிஞ்சிருச்சு, சரக்குன்னு சொல்லியாச்சுல, அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் இப்ப சமீபத்துல ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, 4 நாளா ஏற்கனவே பேசியிருக்கோம், சைனால இருந்து ஒரு 16 பெரிய பெரிய ஃபிளைட்டு ஈரானுக்கு வந்து இறங்கி எக்கச்சக்கமா கொடுத்துருக்காங்க. எல்லாம் சேர்ந்து ஈரான் வந்து ஆயுதத்துல ஸ்ட்ராங்கா இருக்கு, அமெரிக்கா ஆயுதத்துல கம்மியா இருக்கு. அமெரிக்காட்ட ஆயுதம் இருந்தா தான் இஸ்ரேல் ஆயுதம். இப்ப இஸ்ரேல்கிட்ட ஆயுதம் வந்து அளவா தான் இருக்கு, ஆனா அளவா இருக்கு. அந்த இடத்துல ரொம்ப இதாயிடுச்சுல. அது போக நம்ம இந்த பேசுறதுல வந்து வழக்கம் போல என்கிட்ட வந்து சில அந்த இதெல்லாம் வச்சிருக்கேன் பாத்தீங்களா, டீடைல், அதை ஒன்னொன்னா சொல்றேன், நீங்க வந்து விளக்கம் சொல்லிடுங்க. நீ ஒரு செய்தி சொல்லிட்டு நான் ஒரு செய்தி சொல்லி முடிச்சிடறேன். சொல்லி முடியல. இப்ப அமெரிக்கா வரும்போது என்ன வந்துச்சு, நம்ம நேயர்களுக்கு நம்ம பேச நம்ம விருப்பமா கேட்கணும், கொஞ்சம் அப்படியே இன்ட்ரெஸ்டா சொல்றேன். எனக்கு 1008 வேலை இருக்கு, உங்களுக்கும் வேலை இருக்கு. இல்ல வேலை, நம்ம நேயர்களுக்காக நம்ம வேலை என்ன, இதுதான் நம்ம வேலையை. அப்படி சொல்றீங்க. ஆமா. ஆனால் நேர்களே, இல்ல வேலை இருக்குன்னா இதை ஒரு 10 நிமிஷத்துல க்ளோஸ் பண்ணிடுவேன். ஆனா உங்களை ஏமாத்த எனக்கு பிடிக்கல, கொஞ்சம் கூட ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாம்னு இருக்கிற செய்தி வந்து, ஏன்னா நாங்க பிறப்பால் ஒரு ஜேர்னலிஸ்டா போயிட்டோம். பஞ்சத்துக்காண்டியா, நான் வளர்ப்பால் ஜேர்னலிஸ்ட், பஞ்சத்துக்காண்டியா பரம்பரை ஆண்டியான்னு சொல்லுவாங்களா, அப்படி ஒரு பழமொழி உண்டு. ஐயா வேகமா சொல்லிடுவோம். சரி. அமெரிக்காவுடைய கப்பல்கள் USS ஆப்ரஹாம், USS ஆர் ஜெரால்டு, USS ட்ரிப்போலி போன்ற கப்பல்கள்லாம் இப்ப எல்லையை விட்டு ஓடி இப்பொழுது இருக்கிறது என்னன்னா USS ரூஸ்வெல்ட், 2ஆம் நிலை கப்பல்களான USS இன்னொன்னு ஏதோ ஒரு கப்பல். ஆக ரேட்டா ஃபோர்ட்ல 2 நிக்குது. அதே மாதிரி அமெரிக்காவுடைய ரெட் சி, அரேபியன் சீல ஒட்டுமொத்தமா ஒரு 7-8 கப்பல் தான் நிக்கி. 7-8 கப்பல்னா பெரிய கப்பல்கள் இல்ல, 2ஆம் நிலை கப்பல்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு விவகாரம். இப்ப அமெரிக்கா அதிபர்கிட்ட கேக்குறாங்க, அடின்னு அடிச்சு போட்டாங்களே, பஹ்ரைன் குவைத்துல இருந்து நீங்க வெளியே போறதாக செய்தி வந்திருக்கா அண்ணாச்சி, என்ன சொல்ல போறீங்கன்னு கேக்குறாரு. அப்ப அதுக்கு பதில் கீழே வருது, ஒண்ணு ஆமான்னு சொல்லு, இல்ல இல்லன்னு சொல்லு. அதான் சொன்ன மாதிரி இப்படி ஆட்டு இல்ல இப்படி ஆட்டு. பயங்கரமா இங்கிலீஷ் பேசுவீங்களா? அப்ப அதே உங்க பாஷை தான் இங்கிலீஷ். இப்ப நீங்க பஹ்ரைன்ல இருந்து வெளியே போறீங்களா இல்லையா? அப்ப ஏதோ ஒரு கோரிக்கை வந்திருக்கு, நீங்க வெளியே போங்க. அவதான் அல்லாஹ்வின் மீது சாட்சியா வந்துருச்சே. அதனால அமெரிக்க அதிபர் ரொம்ப காமா இருக்காரு, ஆமன்னு சொல்லல, இல்லன்னு சொல்லல, இப்படிங்கிற ஒரு பரிதாப நிலையில இருக்கிறது. இவ்வளவுதான் இன்னைக்கு செய்தி. இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது. இன்னொரு செய்தி, இன்னும் ஒரே ஒரு செய்தி சொல்லுங்க. நீங்க சொன்ன செய்திக்கு நான் பின்னோட்ட ஒண்ணு சொல்றேன். பிகாக்ஸ் மலைகளை ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி. ஆமா, எல்லாரும் என்ன செய்றாங்க, இஸ்பஹான், ஃபர்தோ, நட்டான்ஸ் போன்ற நிலைகளில் அமெரிக்கா தொடர்ந்து பம்பார்டர், GBU 57 போடுறான், குண்டு துளைக்க பங்கர் பஸ்டர்கள். அப்ப பிகாக்ஸ் ஏன் போடுறான் அப்படின்னா, நமக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம், பிகாக்ஸ்ல இங்க இருக்கக்கூடிய ஸ்டாக் பைஸ், அணு ஆயுத, அது செறிவூட்டப்பட்ட செய்யப்பட்ட எல்லோ கேக், சோ கால்டு எல்லோ கேக்க பிகாக்ஸ் மலைகளின் அடியாளத்தில் வைத்திருப்பதாக சொல்லப்பட்டது, நம்பப்பட்டது, இதுவரை இருந்தோம். ஆனால் உண்மை வெளியாகி இருக்கிறது, அங்கே அணு ஆயுதங்கள் இல்லை. உச்சபட்ச தலைவர் மொஜிதபா கமேனியோடு உயர்மட்ட IRGC தலைவர்கள் மலைகளுக்கு கீழ் காந்தவியலால் வடிவமைக்கப்பட்ட ஒரு கட்டடத்தில் இருப்பதாக மொசாத் தன் செய்தியை கடத்தி இருப்பதன் மூலம் சிஐயும் மொசாத்தும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுக்காகவே தான் அவர்கள் குண்டை போடுகிறார்கள், ஒன்றும் செய்ய முடியல. இதுதான் பிகாக்ஸ் மலையில கமெண்ட் இருக்காரு. இப்ப இது சொன்னீங்கல்ல, இருக்காரா இல்லையான்னு தெரியல, இவங்க நம்புறாங்க. அதான் இவங்க வந்து மொசாடும் சிஏவும் நம்புறாங்க. ஆனா எங்க இருக்கான்னு தெரியல. சரி, இது சொன்னீங்கல்ல, இந்த கப்பல்கள் வெளியே போய் சொன்னீங்கல்ல, இப்போ லேட்டஸ்டா என்ன வந்திருக்கு அப்படின்னா, அமெரிக்கா வலிந்து சண்டைக்கு வர்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு வந்திருக்கான். என்ன தெரியுமா, சுத்தியே வந்து போர்க்கப்பல் எதுவும் இல்லாம USS ஆப்ரஹாம் லிங்கன் ஓமான் வளைகுடா இருக்கு இல்லையா, அங்க வந்து நிக்குது. இப்போ ஈரானோட அந்த ரேஞ்சுக்கு உள்ள வந்து நிக்குது. இது ஆயுதங்கள் இல்லாம, இது இல்லாம, ஐயா நான் வந்திருக்கேன், என்ன செய்ய போற, யாரு, USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் வந்து உள்ளுக்குள்ள வந்து நிக்குது. இப்போ எதுக்குன்னா, நீ என்ன அடி, நான் அடிப்பேன். அது இதை வச்சு நீ அடிச்சிட்டேன்னா, இதை பேஸ் பண்ணி நான் வந்து மொத்தத்துக்கு ஒன்னே சாத்த போறேன். இப்போ அப்ப என்ன கணக்கு, இவங்க வந்து ஒரு பக்கம் சமாதானம்னா பின்னாடி குத்துறாங்கன்னு அர்த்தம்,
இன்னொரு பக்கம் வந்து அங்க ஈரான் சூப்பர் அப்படின்னா ஈரான் வந்து மோசமா திட்ட போறாங்கன்னு அர்த்தம். எதை வந்து செஞ்சாலும் தப்பா தான் பண்றாங்க. நான் ஒரு செய்தி பேசும்போது சொன்னேன். இப்ப லண்டன்ல இருந்து ஒரு செய்தி வந்துச்சு. இந்திய நேரப்படி மதியானம் 11 மணிக்கோ 10 மணிக்கோ எனக்கு கிடைச்சது. பெரும் பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது. எங்க? இஸ்ரேல்ல அமெரிக்க அதிபரின் முடிவால் ஒட்டுமொத்த இஸ்ரேல் அரசியல் தலைவர்கள் பெரும் ஏமாற்றமும் ஃப்ரஸ்ட்ரேஷன் விருத்தி, அதாவது என்ன, விரக்தி அடைந்த நிலையில் இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் have to decide to attack, bombard. முடிவு செய்து கொண்டிருந்தார்கள், முடிவு செய்வார்கள். ஆனால் முடிவு செய்தார்கள், determination பண்ணிட்டாங்க. திடீரென அவர் வந்து கெட் பேக், எதுக்கு வந்தவர் பின்வாங்கினார், ரிவோக் பண்ணாரு, எதுக்கு வாபஸ் வாங்கினாரு? ஐயோ தப்பண்ணிட்டானடா, ஈரான காலி பண்ணுவேன்னு தான் சொன்னான். இவன் போனானே, அதாவது பெஞ்சமின் போனதே ஆபத்தானே. ஆமா, போனா பெஞ்சமின் 7:30 போனாலே எப்பவுமே உரண்டி எழுத்துன்னு சொல்லுவாங்க. அதனால பெஞ்சமினுக்கு மட்டும் இல்ல, அந்த அவர் கூட இருக்கக்கூடிய பெசலல் சுமோட்ரிச்சோ, பென் கேவிரோ, இதாமர் பென் கேவிரோ, அப்புறமா இஸ்ரேல் கர்ட்ஸ், அப்புறம் இன்னொருத்தர் கிடியன் சார், எல்லாருமே டோட்டலி தே ஹேவ் பீன் டிசப்பாயிண்டட். எல்லாம். அது போக இன்னொரு கேள்வி இருக்கு இந்த இடத்துல, என்ன தெரியுமில்ல, இது போர் இப்போ அடிக்கலை, ஒன்றும் செய்யலை. அவங்க வந்து இது வந்து திறந்து விட, ஹர்மஸை திறந்து சம்மதிச்சிட்டாங்க, பேச்சுவார்த்தையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதில்ல. ஆனால் டெய்லி அமெரிக்காவோட வீரர்கள், அமெரிக்காவோட குடிமக்கள், ஓகே, அங்கிருந்து கொத்தா வெளியே போயிட்டு இருக்காங்க இன்னும் இப்ப வரைக்கும். மொத்த வளைகுடா அது அவங்க நோட்டிபிகேஷன் ஹஸ் பீன் இஷ்யூ. அப்ப எதுக்கு அதாவது கொடுத்திருக்காங்க? சண்டை இல்லைன்னா எதுக்கு வெளியே? ஜோர்டான்னு சொல்லிட்டாங்க. ஜோர்டான் அப்புறம் இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்காங்க. இஸ்ரேல் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் பங்கருக்குள்ள போயிருக்கோம். இல்ல, யுஏஇல, சவுதியில, எல்லா இடத்துல இருந்தும், பஹ்ரைன் எல்லா இடத்துல இருந்தும் நீங்க அமெரிக்கர்கள் வெளியில வந்துருக்கு. அமெரிக்கா வந்து வெறும் படை மட்டும் இல்ல, பொதுமக்களும், அமெரிக்காவோட மக்களுக்கு அவங்களும் ஏன் வெளியே போனதுக்கு அப்புறம் இப்ப கப்பல் வருது, கப்பலை வந்து ஏதாவது ஒன்று, ஒரு ஃபிளைட் அங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா கப்பல் அடிப்பாங்க. கொசுப்படையோ மற்ற மிசைலோ அடிச்சா இதுதான். இப்ப நம்ம இந்த செய்தியில இஸ்ரேல் எப்படிப்பட்ட ஆளுகள்னு புரிஞ்சுக்கிட்டா சரி. இப்ப நமக்கு கையில வச்சுட்டு 1.5 செய்தி வாசிக்கிறேன் சுருக்கமா. ஆமா, சுருக்கமா தான். இப்போ வந்து சைனாவோட முரண்டு பிடிக்கிறனால யுஎஸ்ஏ அவங்களுக்கு வந்து இந்த டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, இது பரிவர்த்தனைல பொட்டன்ஷியல் யுஎஸ் பேன் ஆன் சைனீஸ் ஏஐ மாடல், அதை பண்றதுனால வருஷத்துக்கு 12 ட்ரில்லியன் லாஸ் ஆகுதான். யாருக்கு? 2 பேருக்கு சேர்த்தேன். ஓ, ஏஐனால 2 பேருக்கும் 12 ட்ரில்லியன் லாஸ் ஆகுது. 1800 லட்சம் கோடி. ஆமா, எத்தனை கோடி? 1800 லட்சம் கோடி லாஸ் ஆகுது. ஓகே, அதாவது ஏஐனால மக்களுக்கு சொல்லுவோம், ஏஐ டிரான்சாக்ஷன் மூலமாக சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் 1.2, அதாவது 1200 லட்சம் கோடி 1. ஒரு வருஷத்துக்கு, அது ட்ரில்லியன் கணக்குல 12 ட்ரில்லியன். அதான், 1 ட்ரில்லியன்னா 100 லட்சம் கோடி. ஆமா, 12 ட்ரில்லியன்னா 1200 லட்சம் கோடி. அப்புறம் என்னன்னா, இந்த சண்டே அந்த மாதிரி அட்டாக் பண்ணணும்னு வரும்போது இஸ்ரேலும் எல்லாம் ரெடியா இருந்தாங்க. ஆனா கடைசியில் ஒரு பின் வாங்கினால இஸ்ரேல், நீங்க சொன்னீங்கல்ல, அந்த அப்செட்டா இருந்தாங்க. அதுக்கு வந்து அபிஷியல்ஸ் சைட்டட் பை N12 என்னன்னா, யுஎஸ்ல இருந்து வந்து அந்த தகவல் இருக்கு இல்லையா, அந்த தகவலுக்கான செய்தி நேற்று ராத்திரி வந்துட்டேன். ஆமா, அதுக்கப்புறம் வந்து ஈரான் வந்து கிளைம்ஸ் ஆடியோ ஆஃப் கமேனி குட் எக்ஸ்போஸ் ஹிஸ் பங்கர் லொகேஷன். அவர் வாயில பேசினா கூட அந்த ஆடியோ வேவை வச்சு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சாங்க. அவர் பேசக்கூட இல்லையா அவர். இல்ல, அதை பத்தி நான் முந்தானத்து பேசியிருந்தேன், தனியே கொடுத்திருந்தேன். அது ஒரு எனக்கு மறந்துட்டு, மெட்டா டேட்டாவா என்னமோ ஒண்ணு, அது அக்கூஸ்டிக் டேட்டா. ஏன்னா இப்ப நம்ம ஒரு ரூம்ல வந்து வரணும்னா அக்கூஸ்டிக், அதுக்கு பின்னணி டவுன் எடுத்துருவாங்களாமே எல்லாம். அதாவது பேச்சு வந்துச்சுன்னா அந்த பேச்சோட வேவ் இருக்குல்ல, அந்த அக்கூஸ்டிக் டேட்டா, அதாவது டெஹரான் சேஸ் அக்கூஸ்டிக் டேட்டா இன் ரெக்கார்டிங்ஸ் குட் லெட் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் பின் பாயிண்ட் த நியூஸ். எல்லாம் அதனால பேசக்கூட மாட்டாரு அவரு. அது இல்லாம அவருக்கு இஸ் ஏபிள் டு டாக். ஆமா, அதனால பேச மாட்டார். ஆனா எழுதுற எல்லாம் பண்றாரு, எல்லாம் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து Chinese SMIC CXMT and Hawaii to increase the production of HS-HV42 domestic semiconductor chips integrated circuit. யாரு? சைனா என்ன பண்றாங்க, இந்த செமிகண்டக்டர் இன்டகிரேட்டட் இதெல்லாம் ஐசிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதை வந்து தைவான்ல இருந்து வருஷத்துக்கு எவ்வளவு வாங்குறாங்க தெரியுமில்ல? 50 லட்சம் கோடிக்கு வாங்குறாங்க. 500 பில்லியன் வாங்குறாங்க. அதை கட் பண்றதுக்காக சைனா வந்து ஓன் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப சீரியஸா இறங்கிருக்காங்க. சைனா வெளியே வாங்குறதுனால, வெளியே வந்து தைவான்ல வாங்குறாங்க. தைவான் அவங்களோட பிரச்சனை போய் இருக்குல்ல, பிரச்சனை போறதுனால நீ தைவானை வந்து உடனே அடிச்சா தானே சரியா இருக்கும் பொருளாதார ரீதியா. ஏன்னா சைனா இவ்வளோ பெரிய நாடு, தைவான் இப்படி ஒரு நாடு. சைனா வந்து தைவானை டெவலப் பண்ணா. இன்னொன்னு, அந்த செமிகண்டர் எல்லாத்துக்கும் ரா மெட்டீரியல் வந்து சைனா தான் கொடுக்குறான்.
இப்போ வந்து சொந்தமா நான் பண்ணிக்கிறோம் நீ வேண்டாண்டா அப்படின்னா அவன் வந்து பிச்சை எடுப்பானே அடுத்து. அந்த மாதிரி அவன் சொந்த இதுக்கு கொண்டு வந்திருக்கான் ஒண்ணு. செமிகண்டக்டர் தன்னுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் கொண்டு இன்டகிரேட்டர்ஸ் ஐசி செமிகண்டக்டர் எல்லாத்துக்கும் ஓன் மேனுஃபேக்சரிங் அது பண்ணிச்சுன்னா $500 பில்லியன் வருஷத்துக்கு. அப்படியே 50 லட்சம் கோடி 50 லட்சம் கோடி தைவானுக்கு மட்டும். அதுல அந்த மாதிரி ஒரு செய்தி. அதுக்கப்புறம் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஹேஸ் ப்ரொபோஸ் தட் ஈரான் கேன் கண்ட்ரோல் இது ரொம்ப முக்கிய ஒரு காமெடியானது என்னன்னா, ஈரான் வந்து இதை கண்ட்ரோல் பண்றது எப்படி தெரியும்ல, நீங்க வெளியில இருந்து ஹார்மோஸ் வழியா உள்ள வர்றது ஈரான் கண்ட்ரோல், உள்ள இருந்து வெளியில போறது ஒமான் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பாதைக்கு போங்க அந்த பாதைக்கு வெளியே வாங்க. ஆமா, ஒன் வே. நேற்று அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனேன். அவர் சொன்ன இந்த பாதை போயிட்டு வரும்போது அந்த பாதை அப்புறம் உள்ள என்டர் வந்து ஹெர்மோஸ் என்ட்ரு, எக்ஸிட் வந்து ஒமான். இல்ல ஹெர்மோஸ்லயே என்டர் வந்து ஈரான், எக்ஸிட் ஒமான் அப்படின்னு ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து த ப்ரொபோசல் இஸ் கரண்ட்லி பீயிங் ஸ்டடீடு பை ஈரான். அது வந்து அப்படியா நாங்க வந்து ஆலோசனை பண்றோம். இது ப்ரொபோஸ் பண்ணது யாரு? ஹூ மேட் தி ஸ்டேட்மென்ட்? யுனைடெட் ஸ்டேட்ஸ். நம்ம அமெரிக்காவா? அமெரிக்கா ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. ஓ, அமெரிக்கா. அது ஷாக்கா இருக்கு, என்னடான்னு பார்த்தேன். அமெரிக்காவுக்கு தெரியாம யூனோ பண்றாங்களான்னு பார்த்தா இங்க அமெரிக்கா பண்ண. The United States has proposed that Iran can control the inflow of vessel into the Strait of Hormuz while Oman controls the outflow. அத ரெண்டு பேருக்குள்ளேயும் basically Iran gets to decide who goes in, யாரு உள்ள அப்படிங்கிறதுல ப்ரொபோசல் வந்து கரண்ட்லி அப்படிங்கிறது. அதுக்குள்ள பல சிக்கல்கள் இருக்கு, நமக்கு நம்ம மேலோட்டமா தெரியாது. ஆமா. அதுக்கப்புறம் வந்து யூஎஸ் சொல்றாங்க, we have just imposed 500 new sanctions on your economy, now you can't even buy aircraft spare parts அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஈரானை பத்தி சொல்லுது. சார் இவங்க என்ன சார் போட்டாங்க 500? ஏற்கனவே 47 வருஷமா அதுதானே இருக்கா. அப்பாஸ் அரேக்சி சொல்றாரு, we have been under sanctions since your grandfather was in school. உங்களுடைய தாத்தா ஸ்கூல் படிக்கும் போது எங்களுக்கு போட்டது. இன்னைக்கா 50 வருஷம் சார். do you think we care? என்ன since it was 47 வருஷம் 48 வருஷம் 1979ல இருந்து 50 வருஷம் ஆச்சு சார். 50 வருஷம். இவன் என்ன சாங்க்ஷன் இப்போ போடுறான், என்ன லிஃப்ட் போடுறான்? we rebuild fighter jet like the F-14 from scrap while your Boeing jets just sit grounded. நீங்க வச்சிருக்கும் போது நாங்க வந்து F-14 வந்து ஸ்கிராப்ல இருந்து பண்ணிட்டோம்யா, நீ வந்து சாங்க்ஷன் என்ன ஆக போகுதுன்னு சொல்லி அது பண்ணிட்டாங்க. nothing will happen. அது போக ரொம்ப முக்கியமான ஒரு டயக்ராம் ஒன்று இருக்கு. இதை வந்து அது நம்ம இதில் காமிச்சிருவோம் மக்கள்கிட்ட. என்னன்னா, பாம் ஈரான், ஆயில் பிரைஸ் ரைஸ், செல் ஆயில் ஸ்டாக் கையில் வச்சிருக்காத யாரு? ட்ரம்ப் அண்ட் அந்த கூட்டம். ஆமா, நகைச்சுவை உண்மை சீரியஸ். ஆமா, டாக் ஆஃப் இமினன்ட் பீஸ். ஆயில் பிரைஸ் எல்லாம் செல் பண்ணியாச்சா, பீஸ். அதுக்கப்புறம் ஆயில் பிரைஸ் டிராப்ஸ், பை ஆயில் ஸ்டாக். அதுக்கப்புறம் பாம்பு ஈரான். இது சுத்தி ஈரானுக்கு அது என்ன இது ஐடியா பாருங்க. ஈரான் வந்து பாம்பு போடுறது, ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், கையில் வச்சுக்க ஸ்டாக்கை பூரா விற்கிறது. அதுக்கடுத்து பீஸ் அப்படிங்கிறது, உடனே வந்து ஆயில் பிரைஸ் கீழே இருக்கும், அது பூரா நிறைய வாங்கிக்கிற வேண்டியது. இது அவங்க இப்போ இது அவன் வர்த்தகத்தை பண்ணிட்டு இருக்கான். இது வரைக்கும் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கான்னா 500 பில்லியனுக்கு மேல சம்பாதிச்சிருக்கான். யாரு? இவன் குடும்பம் மட்டும். யாரு? இப்போ ட்ரம்ப் அண்ட் குடும்பம் மட்டும். அதை வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அது போக ஆனா அமெரிக்கா செனட்லாம் ஒரு இது நடக்க போகுது பின்னாடி, வசமா சிக்க போறாங்க, பயங்கரமா சிக்கிறாங்க. ஓகே, the P-1 prototype of the Khan flight jet has successfully completed its taxi test with the improvement and new system implemented simply magnificent. என்னன்னா இது வந்து அவங்க சைனா இதில் வந்து ஃபுல்லாக புதுசாக பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கத்தார் says it will arrest Netanyahu if he enters any of the 57 Islamic nation. கத்தார் இப்போ எங்க போனாலும் சரி 57 இஸ்லாமிக் நேஷன் எங்க போனாலும் நெத்தன்யாஹு அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கத்தார் சொல்றாரு. கத்தார் சொல்ற விட்டு போட்டு அமெரிக்காக்குள்ளே கால் வைக்க முடியாத பெரிய பிரச்சனை. நியூயார்க்ல போகாம திரும்பி வந்துட்டாரு. அது ஒரு செய்தி. சார் வந்து சின்ன விஷயம் முடிச்சிட்டீங்களா? இந்த ஆல்மோஸ்ட் ஓகே இது முடிச்சு சார், ஒரு மனுஷனுக்கு இறையியல் தத்துவம் கொடுக்கிற அவமானங்களும் கேவலங்களும் நம்பிக்கையின் பால் உள்ளது. ஆமா, நான் நம்புகிறேன், எனது நம்பிக்கை. நீங்கள் நம்பாமல் போகலாம். ஓகே, ஒருவன் மரணித்த பிறகு அவனுக்கு இன்னென்ன அவமானங்கள்லாம் அவனுடைய ஆத்மாவுக்கு இருக்குண்டு சரீர பிரகமானதை விட்டு ஆன்ம பிரகாரம் உலகத்தில் எல்லா ஐடியாலஜியும் சொல்லுது. இந்து மதம் சொல்லுகிறது, இஸ்லாம் வேலிபுலா சொல்லுது, அது மாதிரி கிறிஸ்தவமும் சொல்கிறது. அதுல ஒரு மிக முக்கியமாக ஒரு அரபிலே ஒன்று சொல்லப்படுகிறது, அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹும் வ துகல்லிம்னா ஐதீஹும் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன்.
ம். நீங்கள் செய்த அநியாயத்திற்கு உங்கள் கண்கள், உங்கள் காதுகள் எல்லாம் சாட்சி சொல்லும். ஆ, ஆனா இந்த மனிதனுக்கு வேறு இந்த ட்ரம்ப் நெதன்யாகு பெஞ்சமினுக்கு இந்த பெஞ்சமின் நெதன்யாகு இப்ப உலகத்திலே அவமானம் வந்துட்ட. வந்துருச்சு. எல்லா நாடுகள்லயும் நீ வராத, நீ கொலையாளின்னு சொல்றக்கூடிய அளவிற்கு இந்த உலகத்திலே அவருக்கு அவமானம் வந்து விட்டது. ஆமா, உள்ளூருக்குள்ளேயே அவமானம் வந்துச்சு. அதனால ரைட். ரைட், ஓகே நேயர்களே, நமக்கு இன்னைக்கு இந்த அப்டேட்டு இதில் சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிட்டோம். ஆனால் முக்கியமான சில விஷயம் சொல்லியாச்சு அப்படின்னா, இதில் 2-3 வயசு நீங்களே கேட்டுட்டீங்க. அதனால இது அடுத்த அப்டேட்ல என்னென்ன அப்படிங்கிறது பேசுவோம் சார். உங்களுடைய கருத்துக்களை இங்க பகிர்ந்ததுக்கு எப்பவுமே கசாலி டீகோல நம்ம நண்பர்கள் உங்களை எங்க ஒரு நாள் வராட்ட கூட எங்க அவர் ஆனால் நீங்கள் வாக்குறுதி மீறுகிறீர்கள். என்ன மீற நானு கேஷியர் நட்டையும் காணோம், பக்கடாவையும் காணோம், டீயையும் காணோம். இப்ப எனக்கு பசிக்குது. நீங்க கேஷியர் நட்டு தந்தாலும் திங்க முடியாது, எனக்கு டைஜஷன் பிரச்சனை. நன்றி. அதனால உங்களுக்கு கேஷ் நட்டு இதெல்லாம் கிடையாது. ரைட், நீங்க தந்தா எனக்கு நல்லது செய்யலன்னு அர்த்தம். நீங்க ரைட். ரைட், ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி சார். நன்றி.